வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோணிச்சம்பட்டில் தெற்கு வருவாய்த்துறை சார்பில் நடந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வெள்ளியூர் சப் கலெக்டர் தெற்கு வருவாய்த்துறை சார்பில் கோணிச்சம்பட்டு அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. முகாமை கலெக்டர் குலோத்துங்கன் பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் சான்றிதழ்கள் மற்றும் வங்கிகள் மூலம் மகளிர் சுய உதவிக் குழுவிற்கான கடன் உதவியை வழங்கினார். முகாமில் வெள்ளியூர் சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு, தாசில்தார் சேகர், துணை வட்டாட்சியர் நித்யானந்தன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், வருவாய் ஆய்வாளர் ஜெயபாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். முகாமில் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறை மூலம் ஆதார் பெயர், முகவரி, மொபைல் எண் திருத்தம் உள்ளிட்ட சேவைகள், சுகாதாரத்துறை மூலம் மருத்துவ சிகிச்சைகள், கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் வரி வசூல், புதுச்சேரி சட்ட பணிகள் ஆணையம் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் அளிக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுவள்ளிக்குப்பம் கிராமத்தில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் முன்னிலையில் புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா, மாநில கழக பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் புதுச்சேரி மாநில கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று தமிழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் அரியாங்குப்பம் கோபால், சக்திவேல், செந்தில் வேலவன், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், தியாகராஜன், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரெமி எட்வின், தாமரை கண்ணன், பொருளாளர் சசிகுமார் மற்றும் உருளின்பேட்டை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசின் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட விஷன் பயிற்சி மையத்தில் பயின்ற 52 பேர் தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்ல உள்ளனர். புதுச்சேரி மாநிலத்திலேயே அதிக பேர் ஊர்காவல் படை தேர்வில் இந்த பயிற்சி மையத்திலிருந்து தேர்வாகிய நிலையில் அவர்களுக்கான பாராட்டு விழா பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. மேலும் மாநில அளவில் பெண்கள் பிரிவில் முதலிடமும் ஆண்கள் பிரிவில் மாநில அளவில் 5ஆம் இடமும் பிடித்து சாதனை படைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஊர்காவல் படை பணிக்கு தேர்வானவர்களுக்கு கேடயம் மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், நிர்வாகிகள் ராஜி, முருகன், கார்த்திக், பாலமுருகன், பவித்ரன், மணி வாசகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் கே. ஆம்ஸ்ட்ராங் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வீரவனுக்கு அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் நடைபெற்றது. கட்சியின் அரசியல் குழு செயலாளர் தலையரி, அமைப்பு செயலாளர் அமுதவன், மாநில பொருளாளர் தமிழ் மாறன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், அலுவலக பணி செயலாளர் எழில்மாறன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் வகையரசு, தொகுதி பொருளாளர் தமிழரசன், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் தயாநிதி, தொகுதி துணை செயலாளர் பரமசிவம், வழக்கறிஞர் வீரசெல்வன், ஓசன தொகுதி செயலாளர் இளந்தமிழன், மகளிர் அணி மாநில துணை செயலாளர் முருகமதி மற்றும் ராமநாதபுரம் தட்சிணாமூர்த்தி, வள்ளுவன்பேட் ரமேஷ், கல்மேடுபேட் இளங்கோ, உத்தரவாகினிபேட் அருள், பிரதீப் ராஜா, அம்பேத்கர் நகர் பாபு, பாலு, பீமாராவ் நகர் சுகந்தன், சந்தோஷ், ஜிஎன் பாளையம்பேட் சிவகுமார், பார்த்திபன், நாகராஜ், வெற்றி, நாகராஜ், ஹரேஷ், ஆனந்தராஜ், பெரியபேட் பிரகாஷ், ஜெயசுதன், சாத்தமங்கலம் ஏழுமலை மற்றும் ஏராளமான தோழர்கள் கலந்து கொண்டு வீரவனுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள்.
திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் திருபுவனை பெரியபேட் ராஜநகரில் ரூபாய் 29 லட்சம் செலவில் தார் சாலை மற்றும் சாலை மேம்பாட்டு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் பேரில் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 15,82,664 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து திருபுவனை பெரியபேட் ராஜநகரில் ரூபாய் 13,17,215 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மற்றும் விரிவாக்க சாலைகள் அமைக்கும் பணியை அங்காளன் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பேட்கோ மேலாண் இயக்குநர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், ஒப்பந்ததாரர் தட்சிணாமூர்த்தி, ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். ஈரோட்டை அடுத்த லட்சுமி நகரில் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. பவானி, அந்தியூர், மேட்டூர் வழியாக வரும் வாகனங்களும், ஈரோட்டில் இருந்து இந்த வழியாக செல்லும் வாகனங்களும், மேட்டூர், சேலம் செல்லும் வாகனங்களும் இந்த வழியாக வந்து செல்கின்றன. பகல் இரவு என்று பாராமல் மிக அதிக அளவில் வாகனங்கள் செல்வதால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. இதனால் சில நேரங்களில் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதமும் ஏற்பட்டு விடுகின்றது. நடந்து செல்பவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை உள்ளது. இதனால் சேலம் முதல் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் லட்சுமி நகர் பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டுமென்று அனைத்து கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்று காலை லட்சுமி நகர் நாள் ரோட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்எல்ஏ விடியல் சேகர் மற்றும் ஊர் பொதுமக்கள், அனைத்து வணிக நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். இதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் செய்திருந்தார். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 37ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த 37ஆம் ஆண்டு விழா உபயதாரராக ஜெயக்குமார், அனிதா ஆகியோர் செய்திருக்க விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். எம்பி தேர்தலில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியுடன் உப்பளம் தொகுதி முழுவதும் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி தொகுதி வாரியாக நன்றி தெரிவித்து வருகின்றார். இந்த நிலையில் நேற்று உப்பளம் தொகுதி முழுவதும் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்பொழுது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியுடன் இருந்தார். அப்பொழுது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உடன் இருந்தார். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் வாக்காளர் அவருக்கு பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்பளித்து ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் தங்கள் மகிழ்வினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொறுப்பாளர் இளையராஜா, திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், சகோதரர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் 85 சாராய கடைகளும் 66 கள்ளு கடைகளும் உள்ளது. காரைக்காலில் 25 சாராய கடைகளும் 26 கள்ளு கடைகளும் உள்ளன. சாராய கள்ளு கடைகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழுமையான ஏலம் நடைபெறும். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராய கள்ளு கடைகளுக்கான 2024, 2025 ஆண்டுக்கான குத்தகை சில்லறை விற்பனை உரிமத்துக்கான ஏலம் கடந்த ஜூன் 29ஆம் தேதி இணையதளம் வாயிலாக தொடங்கியது. ஏலத்தில் கிஸ்து எனப்படும் முன்வைப்பு தொகை உயர்த்தப்பட்டது.
அதனால் சாராய கடைகளை ஏலம் எடுக்க வியாபாரிகள் பெரும்பாலானோர் முன்வரவில்லை. இதையடுத்து சாராய கடைகளுக்கு 5% கிஸ்தி தொகை குறைக்கப்பட்டது. கிஸ்தி தொகையை குறைத்த பின்னர் சாராய கடையை ஏலம் எடுக்க பலரும் முன்வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். சனிக்கிழமை வரையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 38 சாராய கடைகளும் 35 கள்ளு கடைகளும் ஏலம் விடப்பட்டுள்ளன. வியாபாரிகளால் ஏலம் எடுக்கப்படாத 72 சாராய கடைகள் மற்றும் 57 கள்ளு கடைகளுக்கு மறு ஏலம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதன்படி புதுச்சேரியில் 29, காரைக்காலில் 1 என ஒரே நாளில் 30 சாராய கடைகள் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி தமிழக எல்லையோரத்தில் உள்ள சேதராப்பட்டு கடையை எடுக்க கடும் போட்டி நிலவியதாக அதிகாரிகள் கூறினர். சேதராப்பட்டு கடை அதிகபட்சமாக ரூபாய் 27.60 லட்சத்துக்கு ஏலம் போனதாகவும் கூறப்படுகின்றது. திருக்குளூர் கடை ரூபாய் 14,52 லட்சத்துக்கும், கன்னியக்கோவில் கடை ரூபாய் 13.3 லட்சத்துக்கும், லிங்காரெட்டிப்பாளையம் கடை ரூபாய் 9.35 லட்சத்துக்கும், குருவினத்தம் கடை ரூபாய் 6.92 லட்சத்துக்கும் ஏலம் போயின. குறைந்தபட்சமாக ஆரியபாளையம் கடை ரூபாய் 1,54,000க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும், புதிய குற்றவியல் திருத்த சட்டத்தின் மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்தும், அச்சட்டங்களுக்கு மீண்டும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட கோரியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணையின்படி புதுச்சேரி அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், இந்த 3 குற்றவியல் சட்டங்களை ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்ததன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசு அவமதித்து அப்பட்டமாக மீறியுள்ளதாகவும், இது மத்திய அரசின் சட்டவிரோத சர்வாதிகாரத்தனமாக செயலாகும் என்றார். மேலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் அறுதி பெரும்பான்மை வழங்கவில்லை என்றும், கூட்டணி கட்சிகளின் துணையோடு மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ள பாஜக வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் 3 குற்றவியல் புதிய சட்டங்களை அவசர கோலத்தில் அமல்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியவர், இந்த சட்டங்களில் திருத்தம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தலைமை அனுமதி பெற்று அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.